அவருடைய மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய மகிமைக்காக மாத்திரமல்ல, நம்மையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையா நீங்க இந்த நாளில் பிரதிஷ்டைக்காக கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு முன்பாக சாட்சியாக வாழுவீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக வேதத்தை தினந்தோறும் வாசிப்பீர்களா? நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க, பைபிள் படி பைபிள் படி பைபிள் படிப்பாங்க, அவங்க பைபிளே படிக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அது போல நீங்க இருக்கக்கூடாது. பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்லுவதை காட்டிலும் செய்வீர்களே ஆனால் அதுதான் பயங்கரமான ஒரு ஆலோசனை. ஆகையால் பிள்ளைகளுக்கு முன்பாக உங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். நீங்க ஆலயத்துக்கு கூடி வருகிறதுல சாட்சியா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, ஒரு கல்யாண வீடு இருக்கும், பிள்ளையை தூக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த பிள்ளை மைண்ட்ல என்ன செட் ஆகும்? ஆராதனையை விட கல்யாண வீடு தான் முக்கியம், சோறு போட இடம் தான் சொத்துன்னு போயிடுவாங்க. அதனால நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியா இருக்கணும், ரொம்ப சாட்சியா இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை போடக்கூடாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க குழந்தை தானே, சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு நீங்க இப்போ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அது காதுக்குள்ள கிடையாது, மனசுக்குள்ள வச்சுக்கணும். மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஒரு 23 24 வயசு உள்ள ஒரு சகோதரி கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. கவுன்சில் கொடுத்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இப்போ அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கேக்குறாங்க, நீங்க வீட்டுல 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? இல்ல சார், நாங்க சண்டை போடுறதில்ல. இல்ல எப்பவும் சண்டை போட்டிருக்கீங்களா? ஆமா, சண்டை போட்டுக்கிறோம். எப்போ அப்படின்னா இவ குழந்தையா இருக்கும்போது நாங்க சண்டை போடுவோம் அடிக்கடி. கவனிக்கிறீங்களா? அடிக்கடி நாங்க சண்டை போடுவோம். அப்போ அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த மனசுல பதிஞ்சது, ஓ கணவன் மனைவி அப்படின்னா எப்பவுமே சண்டை தான் வரும், அதனால நம்ம சிங்கிள் பர்சனா இருந்துடலாம்னு சொல்லி கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நிலைக்கு போயிடுச்சு. காரணம் என்ன? சாட்சியற்ற ஒரு ஜீவியம். கவனிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் பேசுறேன், கீழே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்காகவும் பேசுறேன். அவங்களுக்கு தானே பேசுறாங்க, நம்ம என்னத்தையாவது கேட்டுட்டு இருப்போம், அப்படி கிடையாது. அப்போ பெற்றோரா இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். பக்தி உள்ள தகப்பனாக தாயாக காணப்பட வேண்டும். அம்மா கோயிலுக்கு போறாடா, கூட போடான்னு சொல்லிட்டு அப்பா என்ன செய்யக்கூடாது, ஆட்டோ ஓட்டிட்டு கார்டனை பார்த்து நின்ற கூடாது. என்ன செய்யணும்? சர்ச்சுக்குன்னா என்ன செய்யணும்? எப்படி போகணும்? எப்படி போகணும்? குடும்பமா போகணும். கல்யாண வீட்டுக்கு குடும்பமா போறோம், ட்ரெஸ் எடுக்க குடும்பமா போறோம், அப்படிதானே? எங்க போனாலும் என்ன செய்யணும்? குடும்பமா போறோம். கேட்டா கல்யாண வீட்டுக்கு நீ வரல அதனால வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கேட்டா, நீ வரலன்னா ஏன் வரலன்னு அவங்க கேட்பாங்க, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆலயத்துக்கு அப்படி சொல்ல வருதா? பரவாயில்ல, நீ போ, எனக்காக நீனும் சேர்த்து ஜெபம் பண்ணிக்கோ அப்படி சொல்லவே கூட. வேதம் இப்படி சொல்லுது, நானும் வீட்டாரும் என்றால் கட்டளையே ஒரு முடிவு எடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். அஸ்திபாரம் நல்லா இருந்தாதான் அதுக்கு மேல கட்டிடங்களை கட்ட முடியும், பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். அஸ்திபாரம் சரியில்லை அப்படின்னா பில்டிங் ஒன்றும் கட்ட முடியாது, வாழ்க்கையை கட்டவே முடியாது. ஆகையால் பிள்ளைகளுக்கு முன்பாக ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டே இருக்க கூடாது. அதனால கொஞ்ச நேரம் பார்க்கலாமா பசங்க கேட்க கூடாது. ஆமே, சினிமா பாட்டை கேட்டுட்டே இருக்கு, ஹெட்போனை போட்டுட்டு. இப்போ கேட்டுக்கு இப்போ ப்ளூடூத் இணைஞ்சிருச்சு. அது என்ன டிப்பு? ஏதோ ஒரு டிப்புன்னு சொல்றாங்க. ஏர்பட்ஸ் அது காதுல இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதை வச்சுட்டு சினிமா பாட்டோ சினிமா படங்களோ தேவையில்லாத காரியங்களையோ நீங்க நினைச்ச கூடாது, ஈடுபட கூடாது. பிள்ளைங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஆகையால் உங்கள் சாட்சி ரொம்ப முக்கியம். ஆகையால் நீங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்க
உங்களை அன்போடு கேட்கிறேன். அவன் முதலாவது அவன் குழந்தையை நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். சந்திரன் அவங்க மனைவி அன்னாள் என்ற கௌசல்யா என்கிற குழந்தையை நாம் பிரதிஷ்டை செய்யலாம். என்னுடைய மனைவி எனக்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். 2 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் நாம் பிரதிஷ்டை செய்யலாம். ஒரு குழந்தையை அவர்கள் கரங்களிலே வைத்துக் கொள்வார்கள். ஒரு குழந்தையை அவரிடத்தில் கொடுங்கள். பிரதிஷ்டை முடிகிற வரைக்கும் அழக்கூடாது, சரியா? உச்சாலாம் அடிச்சிடக்கூடாது. நான் புதுசாக போட்டுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே சகோதரர் சந்திரன், சகோதரி அன்னாள் என்ற கௌசல்யா என்கிற இவர்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தை ஜெசி என்கிற இந்த நாமத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே வாழ்த்தி இந்த குழந்தையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெசி கர்த்தர் இருப்பாராக. அவருடைய முகத்தின் பிரசனத்தை உண்மையை உதிக்க பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்துவானதை போல ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் ஜெசி வளர்ந்து பெறுவாளாக. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காகவே இந்த குழந்தையை வளர்த்தெடுக்க அன்போடு கேட்கிறேன். ஓகே, முடிச்சிட்டேன். சகோதரன் அஜித், சகோதரி அனுஜா இவருடைய குழந்தை பிரதிஷ்டை நாம் செய்ய இருக்கிறோம். குழந்தையை ஓகே 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 கூடம் சரி 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 ஓகே ஓகே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குழந்தைக்கு ஜோஸ்லின் கிஃப்டா என்கிற நாமத்தை தரித்துக் கொள்கிற ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாராக, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசனத்தை உண்மையை உதிக்க பண்ணி அவன் தம்முடைய மகிமையினாலே உன்னை சூழ்ந்து கொள்வாராக. இயேசு கிறிஸ்துவான ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவில் வளர்ந்து பெறுவது போல வளர்ந்து பெறுவார். கர்த்தருக்காக வளர்த்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி இந்த 2 பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி செய்ய ஜெபம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நல்லா கவனிங்க. ஏன் உங்களுக்கு முன்னாடி இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கவனிங்க சகோதரர், கவனிங்க. சபைக்கு முன்பாக ஏன் குழந்தையை பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நம்ம மேல கடமை இருக்குது. பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, விசுவாசிகளா இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் இந்த குழந்தைக்கு முன்பாக சாட்சியாக வாழ வேண்டும். உங்களை பார்த்து வளரணும், உங்களை பார்த்து ஆராதிக்கணும், உங்களை பார்த்து ஜெபிக்கணும். இந்த குழந்தை ஆவிக்குரிய காரியத்துல வளர்றதுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். வலதுக்காக உயர்த்தி இந்த குழந்தைக்காக 2 குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜோஸ்லின் கிஃப்டாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெசி குழந்தையை ஆசீர்வதிக்க கரங்களை உயர்த்தி குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியாக பாவக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆசிரமா ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீ பிறந்த நாள்ல ஆண்டவரே அப்பா 2 பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எப்படி இந்த பூமியில பிறந்த போது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மனுஷனுடைய ஆண்டவரே தயவிலும் ஆண்டவரே தேவ கிருபையிலும் வளர்ந்து பெருகிறது போல இந்த 2 பிள்ளைகள் ஆண்டவரே சமூகத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாள் முதல் ஆண்டவரே வளர்ந்து பெருக தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஆண்டவரே உமக்கு சாட்சியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமே சமுதாயத்துக்கு ஆண்டவரே சாட்சியாக ஆண்டவரே தன் குடும்பத்துக்கு சாட்சியாக சபைக்கு சாட்சியாக ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே முன்மாதிரியாக கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்ட பிள்ளையாக ஆண்டவரே வளர்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அதற்கேற்ற இந்த 2 பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா பிள்ளை ஆண்டவரே சாட்சியோடு வளர்க்க கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கணவன் மனைவியாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான கிருபைகளையும் ஞானத்தையும் ஆண்டவரே தேவையான அபிஷேகத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரே வருகிற நாட்கள் முழுவதும் நீர் அப்பா ஸ்தோத்திரம் ஞானத்தினாலே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அனுக்காக அஜித்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பிள்ளை அப்பா ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்காகவும் ஆண்டவரே சாட்சியாகவும் வளர்ப்பதற்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். சந்தர்ப்பதற்காகவும் ஆண்டவரே அப்பா அண்ணாவுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆண்டவரே உமக்காக வளர்க்கட்டும் ஆண்டவரே வைராக்கியத்திலே வளர்த்தெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விஷயத்திலும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சாட்சியுள்ள பெற்றோர்களாய் காணப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நல்லா கரங்களை தட்டி ஆமென். பிள்ளைகளை வளர்க்குற நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சபைதான் முதல் இடம். சபையில் வேலைக்கு அனுப்பணும், சபையை கிளீன் பண்ண அனுப்பணும், ஊழியத்துக்கு அனுப்பணும். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கறத நீங்க முன்மாதிரியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.